Hallelujah. Hallelujah. Welcome every one of you to this Sunday morning worship. இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். Also happens to be in the middle of our fasting prayer. இதனுடைய உபவாச ஜெபத்தின் இடைவேளையாகவும் இருக்கிறது. We are heading very fast towards Good Friday and the Resurrection Day. புனிதமான பெரிய வெள்ளி மற்றும் உயிர்த்தெழுந்த திருநாளை நோக்கி தீவிரமாய் முன்னேறி கொண்டிருக்கிறோம். This is the time when we remember what our Lord Jesus Christ did for us on the cross of Calvary. இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக கல்வாரியில் சிலுவையில் செய்த அந்த புண்ணிய வாக்கியத்தை நினைவு கூறுகிற ஒரு நாட்களாகும். When we look at the scriptures, வேத வாக்கியங்களை பார்க்கும்போது before the Lord does something great for his people, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக எந்த ஒரு பெரிய காரியத்தையும் செய்வதற்கு we முன்பதாக always find the Lord saying, sanctify the people. எப்பொழுதுமே கர்த்தர் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படி சொல்வதை Sanctify பார்க்கிறோம். yourselves. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பார். Because the Lord is going to do something great. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறாரே. That is the season we are in. அந்த காலத்துக்குள் தான் வந்திருக்கிறோம். Even yesterday in the fasting prayer, we prayed for a cleansing. நேற்றைய தினம் உபவாச ஜெபத்தில் சுத்திகரிப்புக்காக வேண்டிக் கொண்டோம். All through the season, even today, as we worship, let us ask the Lord to wash us, cleanse us, and prepare us for great things He has for us. இந்த பருவ காலம் முழுவதுமாக ஏன் இன்றைய ஆராதனை வேளையிலும் கூட நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கும் பெரிய பாக்கியத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படி நம்மை கழுவி சுத்திகரிக்கும்படி மன்றாடுவோம். Let us keep our eyes only on Jesus. நம்முடைய கண்களை இயேசு மீது மாத்திரம் பதித்திருப்போம். Shall we all stand in His presence? யாவரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போமா? Let us come into His presence with a grateful heart and a heart of thanksgiving. நன்றியுள்ள ஒரு இருதயத்தில் நன்றி சொல்லுகிறவர்களாய் கர்த்தருடைய சமூகத்துக்குள் கடந்து But வருவோம். let us surrender everything we are, even as we worship the Lord. கர்த்தரை ஆராதிக்கும் போதே நம்முடைய எல்லாவற்றோடு முழுவதும் சரணடைந்து விடுவோம். ஹல்லேலூயா. இன்று தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்று தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்ததின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்ததின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் அடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் அடியார் திருநாமத்தின் இத்தனை மகத்துவமுள்ள பதவியை கொடுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை கொடுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மாதயவு என் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் அடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் அடியார் திருநாமத்தின் ஆதரவில். Hallelujah. ஹல்லேலூயா.
What a great privilege it is to be called children of God. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். Compared even to his own creation. அவருடைய சொந்த சிருஷ்டிப்புகளோடு ஒப்பிடும்போதும் We are so small, we are so insignificant. நாம் மிகவும் சிறியவர்கள், மகா அற்பமானவர்கள். For the Lord to consider us. கர்த்தர் நம்மை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றால், For him to send his own son into this world. அவர் தம்முடைய சொந்த குமாரனையே உலகத்துக்குள் அனுப்ப வேண்டும் Even though என்றால், we are so unworthy. நாம் இவ்வளவு அபாத்திரராய் இருந்தாலும், While we were still sinking in sin. நாம் பாவத்துக்குள் மூழ்கிக் கொண்டு இருக்கும்போதே He came looking for us. அவர் நம்மை தேடி வந்தாரே. When we were lost in darkness. நாம் இருளுக்குள் தொலைந்து போய் இருக்கையில் He chose us. அவர் நம்மை தெரிந்து கொண்டாரே. There's nothing good in us. நம்மில ஒரு நன்மையும் இல்லை. He's so good. அவ்வளவு நல்லவர் அவர். Everything was bad in us. நம்மில எல்லாமே கெட்டதுதான். Still he came looking for us. அப்படி இருந்தும் அவர் நம்மை தேடி வந்தாரே. His love did not change. அவருடைய அன்பு மாறவே இல்லையே. Unchanging love. மாறாத அன்பல்லவா. He found us. நம்மை கண்டுபிடித்தார். Just like a shepherd will find that one lost sheep. காணாமல் போன ஒரு ஆட்டை மேய்ப்பன் கண்டுபிடிப்பது போல அல்லவா கண்டுபிடித்தார். Paid a price, a great price with his own precious blood on the cross. தம்முடைய சொந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தையே கல்வாரி சிலுவையில் அதிகபட்ச கிரயமாய் செலுத்தினார். Was willing to take so much pain upon his own body just for us. நமக்காகவே தம்முடைய சொந்த சரீரத்திலே அளவு கடந்த வேதனை ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தார். All to set us free from the devil, from darkness and this world. எல்லாமே பொல்லாத பிசாசு இருள் இந்த உலகத்தின் கோரப்பிலிருந்து நம்மை விடுதலையாக்கத்தானே. What a great father he is. அவர் எவ்வளவு பெரிய தகப்பனாய் இருக்கிறார். What a great இருக்கிறார். God he is. எத்தனை பெரிய தேவன் இவர். What a great privilege it is to be called sons and daughters of God. இந்த தேவனுடைய குமாரர் குமாரத்தி என்று அழைக்கப்படுவது நமக்கு கிடைத்த எத்தனை பெரும் ஸ்லாக்கியம். What we are going to celebrate on the resurrection day is something too great. உயிர்த்தெழுந்த திருநாளில் நாம் கொண்டாட போகிற காரியம் என்பது Even if the Lord does not do one more thing for us, what he did on the cross is more than enough for us to praise him, thank him in this life and in eternity. கூடுதலாக இன்னும் ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்யாமல் போனாலும் கூட நமக்காக அவர் செய்ததே இக வாழ்விலும் நித்தியத்திலும் அவரை துதித்துக் கொண்டே இருப்பதற்கு முற்றிலும் போதுமானது. Let us worship him with all our mind, our heart, all our strength. நம்முடைய முழு சிந்தையோடும் இருதயத்தோடும் நம்முடைய முழு பலத்தோடும் கர்த்தரை ஆராதிப்போமா. He deserves our worship. அவர் நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார். Who is worthy to be praised.
ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் ஏங்கள் நெஞ்சை விட்டு வாகாத தாக்கும் மனதெல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், இதுவே சட்டம். எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மை நான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் பார்க்கும் பார்வையெல்லாம்
நான் நேசிக்கிறேன். Lord, you are what I'm seeking and searching in life. கர்த்தாவே, வாழ்க்கையில் உம்மைத்தான் நான் நாடி தேடிக்கொண்டிருக்கிறேன் ஐயா. You are the biggest desire in our heart. எங்கள் இதயத்தின் பெரிய ஆசை நீர்தானப்பா. We are longing for you more than a necessary food. எங்களுக்கு வேண்டிய அவசியமான ஆகாரத்தை விட உமக்காக நாங்கள் ஏங்கி தவிக்கிறோமே. More than all the things we crave for, you are what we hunger for. நாங்கள் ஏங்கி தவிக்கிற எல்லா காரியங்களை விட உம்மிதான் அதிக பசிவேட்கை கொள்கிறோம். You are what we thirst for. உமக்காகத்தான் நாங்கள் தாகம் கொள்கிறோம் அப்பா. Lord, we are ready to follow you all the time. எந்நேரமும் உம்மை பின்பற்ற நாங்கள் ஆயத்தம் கர்த்தாவே. We are in a pursuit of more of you. இன்னும் அதிகமாய் உம்மை அறியும் ஆவலில் நாங்கள் தேடுதல் வேட்கையில் இருக்கிறோம். We want more of you. இன்னும் அதிகம் நீர் எங்களுக்கு வேண்டும் அப்பா. There is a hunger inside us that's never been taken care. ஒருபோதும் தனியாத ஒரு பசிவேட்கை எங்களுக்குள் இருக்கிறதே. The more we know you, the more we want to know you more. எவ்வளவுக்கு அதிகம் உம்மை அறிகிறோமோ அவ்வளவுக்கு அதிகம் இன்னும் அறிய ஆவல் கொள்கிறோமே. Let that hunger increase in us. எங்களுக்குள் அந்த பசிவேட்கை அதிகரித்து Lord, பெருகுவதாக. the things of this world are not going to distract us. எவ்விதத்திலும் இந்த உலகத்தின் காரியங்கள் எங்கள் கவனத்தை சிதறடிக்க போவது இல்லை அப்பா. This morning we declare that we will serve you and you alone. இந்த காலை நேரத்திலே உம்மை மாத்திரமே சேவிப்போம் என்று பிரகடனம் பண்ணுகிறோம். We will follow you and you alone. உம்மை மட்டுமே நாங்கள் பின்பற்றுவோம். Oh, with all its attractions. உலகம் தன்னுடைய எல்லா கவர்ச்சிகளை எங்கள் மீது எரிந்தாலும் This morning, Lord, give us the grace to turn our backs on the world. இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே உலகத்துக்கு முதுகை காண்பிக்கும் கிருபை எங்களுக்கு தந்தருள்வீராக. Even people who are entangled with the things of this world, உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்குள் சிக்கி தவிப்போரும் கூட by your power set them free this morning. இன்று காலை உம்முடைய வல்லமையினால் அவர்களை விடுதலையாக்குவீராக. Every shackle be broken. எல்லா கட்டுகளும் அறுந்து போகட்டும். Oh, let the power of God come upon God's people. தேவ வல்லமை தேவ ஜனங்கள் மீது இறங்கி வருவதாக. People who are in the valley of decision, தீர்மானத்தின் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒவ்வொருவரையும் too many things are pulling them away from you, Lord. உம்மை விட்டு அளவுக்கு அதிக காரியங்கள் அவர்களை தூரமாக இழுத்துக் This கொண்டிருக்கின்றன. morning great grace come upon them. இந்த காலை நேரம் ஒரு பூரண கிருபை அவர்களை நிரப்பட்டும். Help them to choose you this morning. இந்த காலை உம்மை தெரிந்து கொள்ளும்படி அவர்களை ஈர்த்துக் Help them கொள்ளும். to choose the cross. சிலுவையை தெரிந்து கொள்ள சொல்லும். Help them to choose and run towards the Savior this morning. சிலுவையை தெரிந்து கொண்டு இரட்சகரை நோக்கி இன்று காலை ஓடி வர உதவி We செய்யும். run into your presence this morning. இன்று காலை உம்முடைய பிரசன்னத்துக்கு நாங்கள் ஓடி வந்து We don't want to விடுகிறோம். be hidden in Christ from this moment onwards. இக்கணப்பொழுது முதற்கொண்டு நாங்கள் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கவே The வாஞ்சிக்கிறோம். world behind us உலகம் எங்களுக்கு பின் இருக்கட்டும். and the cross before us. சிலுவை எங்களுக்கு முன்பாகவே Your இருப்பதாக. presence before us. உம்முடைய சமூகம் எங்களுக்கு Your முன்பாக இருக்கட்டும். glory before us. உம்முடைய மகிமை எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back. No turning back, no turning back. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. Even after the disciples were following Jesus day after day, சீஷர்கள் நாள்தோறும் இயேசுவானவரை பின்பற்ற ஆரம்பித்த பின்னரும் கூட after spending days and nights with him, எத்தனையோ பகலும் இரவும் அவரோடு செலவழித்த after பின்னரும் listening to his words for so many months, எத்தனையோ பல மாதங்களுக்கு இயேசுவானவரின் வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்ட still பின்னரும் a time came when Jesus had to ask, will you also leave me? அப்படி இருந்தாலும் நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று இயேசு கேட்கக்கூடிய ஒரு காலம் வந்ததே. There were things that will come to pull you away from Christ. சில காரியங்கள் கிறிஸ்துவை விட்டு உங்களை தூரமாக இழுத்து கொண்டு போவதற்காக வரும்.
This life is but a short time. இந்த இக வாழ்வு மிகவும் குறுகியதுதானே. It is the choices we make here that will decide our eternity. இந்த பூமியிலே நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் தான் நம்முடைய நித்தியத்தை நிர்மாணிக்கும். If we can manage by our own strength, then Jesus did not have to come and die on the cross. நம்முடைய சுயபலத்தால் நம்மால் சமாளிக்க முடியும் என்று இருக்கும் என்றால் இயேசுவானவர் வந்து சிலுவையிலே மரித்திருக்க வேண்டியதில்லையே. There is no way we can reach out to God by ourselves. நாமாக எவ்வளவு முயன்றாலும் தேவனை எட்டி சேர்வதற்கு வழியே இல்லையே. There is no way we can come into the kingdom of God, into the kingdom of heaven by ourselves. நாமாக எவ்விதத்திலும் தேவ ராஜ்யத்துக்குள் தேவனிடத்தில் வந்து சேர்வதற்கு சாத்தியமே இல்லை. There was no easy way. அதற்கு ஒரு லேசான வழி என்று ஒன்று இல்லவே இல்லை. That is why our Lord Jesus Christ had to come and die a brutal death and allow his body to be broken and his blood to be shed. அதனால் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்குள் வந்து தம்முடைய திரு சரீரம் மிகவும் சீராய் கிழிந்து நார்நாராய் சிதையத்தக்கதாய் கொடூரமாய் மரித்து ரத்தம் சிந்தினார். If you are having doubts about Jesus, இயேசுவானவரை குறித்து உங்களுக்குள் சந்தேகம் இருக்கும் என்றால் let me clear it up once and forever. ஒரேடியாய் நான் அதை தெளிவுபடுத்தி விடுகிறேன். There is no other way. வேறொரு வழி இல்லவே இல்லை. There is no other way. வேறு வழி இல்லவே இல்லை. He is the only way. அவர் ஒருவரே ஒரே வழியாய் இருக்கிறார். He is the only way. அவரே ஒரே வழியாய் இருக்கிறார். After being with him and knowing him and following him this far, இவ்வளவு தூரத்துக்கு அவரோடு கூட இருந்தவரை அறிந்து பின்பற்றி வந்த பின்னரும் are you going to disobey now and turn your back on him? இப்பொழுது கீழ்ப்படியாமல் அவருக்கு முதுகை காண்பிக்க போகிறீர்களோ? Let us run to Jesus this morning. இன்று காலை இயேசுவிடம் ஓடி வந்து No matter what has pulled you away from Christ, எது உங்களை கிறிஸ்துவை விட்டு தூரமாய் இழுத்துச் let us சென்றிருந்தாலும் run and ask him to wash us with his precious blood. ஓடி வந்தவர்களாய் விலையேற பெற்ற தம் இரத்தத்தால் கழுவும்படி Run மன்றாடுவோம். to the cross this morning. இன்று காலை சிலுவையண்டை ஓடி வாருங்கள். உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். No turning back, no turning back, no turning back, no turning back. Dear people of God, அன்பான தேவ ஜனங்களே, if any of you know Jesus, உங்களில் யாராயிலும் இயேசுவை அறிந்தவர்களா but you still have not made a covenant to enter into a covenant relationship with him through baptism, ஞான ஸ்நானத்தின் மூலம் இன்னும் அவரோடு உடன்படிக்கையின் உறவில் பிரவேசியாமல் இருந்திருப்பீர்கள் என்றால் the Lord is calling you this morning. இன்று காலை கர்த்தர் உங்களை அழைக்கிறார். There is no reason for you to wait. நீங்கள் இனியும் காத்திருக்க காரணம் இல்லையே. Only he can wash you and cleanse you and make you whole. அவர் ஒருவரால் மட்டும்தான் உங்களை கழுவி சுத்திகரித்து No matter முழுமையாக்க how முடியும். big, how dark your sins might be, உங்கள் பாவங்கள் எத்தனை பெரித அகோர the இருளாய் blood இருந்தாலும் of our Savior நேசரின் திரு ரத்தம் is more than enough to wash you and make you whole. உங்களை கழுவி முழுவதும் பரிசுத்தமாக்க முற்றிலும் வல்லமை You உள்ளது. cannot clean your life by yourself. நீங்களாக உங்கள் வாழ்க்கையை சுத்தமாக்கிக் கொள்ளவே Come முடியாது. to Christ just as you are. நீங்கள் உள்ளபடி அப்படியே கிறிஸ்துவிடம் வந்து With விடுங்கள். all the uncleanness, with all the mess, come to him. எல்லா தாறுமாறான அசுத்தத்தோடும் இடத்தில் வந்து விடுங்கள். He loves you as you are. நீங்கள் இருக்கிறபடியே உங்களை அவர் நேசிக்கிறார். Run to him. He will make you whole. அவரிடம் ஓடி வந்து விடுங்கள். அவர் உங்களை முழுவதும் Don't பரிசுத்தமாக்குவார். let this opportunity pass by you. இந்த பொன்னான வாய்ப்பு உங்களை கை நழுவி போக விட்டு விடாதீர்கள். Oh, what a sweet relationship it is once you come into Christ. ஒரு முறை கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டால் அது எத்தனை இனிய சுமூகமான உறவு Every தெரியுமா? day becomes sweeter than the day before. ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளை விட இன்பமாய் மாறுமே. Oh, you will see the goodness and the favor and the beauty of the Lord every day in your life. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நன்மையின் பெருந்தயவின் பேராளவை கண்டு அப்படியே சந்தோஷப்படுவீர்கள். Even when you walk through the valley of the shadow of death at times, அப்படியே சில நேரங்களில் நீங்கள் மரண
முள்ளின் பள்ளத்தாக்கை நடக்க நேர்ந்தாலும் just when you have Jesus with you, இயேசுவானவர் மட்டும் உங்களோடு கூட இருப்பார் when he is என்றால் the shepherd of your soul, அவர் உங்கள் ஆத்துமாவின் நேசமேய்ப்பராய் when he is இருக்கையில் your master and your commander, அவரே உங்கள் எஜமானனாய் தளபதியாய் you will இருக்கும்போது realize he is more than enough. அவர் ஒருவர் மாத்திரமே உங்களுக்கு போதும் என்று He is the உணர்வீர்கள். anchor of your soul. அவர் உங்கள் ஆத்துமாவின் நங்கூரம் He is the அல்லவா, lover of your soul. உங்கள் ஆத்துமாவின் நேசர் அல்லவா. His love is so great, dear brother, dear sister. அன்பு சகோதர சகோதரின் அன்பு மகா பெரியது. Don't let anything keep you away from him. வேறொன்றும் உங்களை அவரை விட்டு தூரமாய் விலக்கி வைக்க விடாதீர்கள். What a sweet Jesus we serve. எவ்வளவு இன்பமான இயேசுவை சேவிக்கிறோம். Sweet Jesus, sweet Jesus, what a wonder you are. You are brighter than the morning star. You are fairer, much fairer than the lily of the vale. You are precious, more precious to me. Sweet Jesus, what a wonder you are. You are brighter than the morning star. You are fairer, much fairer than the lily of the vale. You are precious, more precious to me. Inba Yesu, en maduram, en அற்புதம் நீரே. வீணி வெள்ளிக்கு மேல் பிரகாசிக்கின்றீர். உந்தன் ரூபம் வழியிலும் அழகுள்ளதே. என் அருமை, என் மதுரம் நீரே. இன்ப இயேசு, என் மதுரம், என் அற்புதம் நீரே. வீணி வெள்ளிக்கு மேல் பிரகாசிக்கின்றீர். உந்தன் ரூபம் வழியிலும் அழகுள்ளதே. அருமையின் மதுரம் நீரே. Dear children of God, அன்பான தேவ பிள்ளைகளே, we can stand just at the entrance of the courtroom of God, தேவனுடைய அந்த ஆலோசனை சங்கத்தின் வாசலில் நாம் நிற்கலாம். or we can run to him and call him Abba Father. இல்லாவிட்டால் இடத்தில் ஓடி போய் அப்பா பிதாவே என்று கூப்பிடலாம். Oh, Jesus paid the price for us to be close relationship with him. அவரோடு கூட நெருங்கி உறவாடுவதற்கான கிரியத்தை இயேசுவானவர் செலுத்தி தீர்த்திருக்கிறார். You don't have to stand far away like a sinner ஒரு பாவியை போல் நீங்கள் தூரத்தில் நின்று கொண்டிருக்க வேண்டிய because அவசியம் of the இல்லை. righteousness of Christ upon us. ஏன் கிறிஸ்துவின் நீதி நம்ம மேல் இருக்கிறது. You can run into his presence this morning. ஆகையால் இன்று காலையுடைய பிரசன்னத்துக்கு நீங்கள் ஓடி வந்து I call you and invite you to go deeper in Christ. இன்னும் கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் செல்லும்படி உங்களை அன்போடு Say, அழைக்கிறேன். Lord, I want to go deeper in you. சொல்லுங்கள் கர்த்தாவே உம்மில் ஆழமாய் நான் கடந்து வர I விரும்புகிறேன். don't want this fasting prayer time to be just another fasting prayer. இந்த உபவாச ஜெப நேரம் எனக்கு மற்றொரு உபவாச ஜெப நேரமாய் கடந்து விட நான் Lord, விரும்பவில்லை. every day I want to go deeper. தினந்தோறும் நான் உம்மில் ஆழமாய் கடந்து I வர want to know விரும்புகிறேன். something more of you. இன்னும் அதிகமாய் உம்மை குறித்து நான் உங்களை Open அறிந்து கொள்ள my eyes a வேண்டும். little bit more to see you. உம்மை காணும்படி என் கண்களை இன்னும் கொஞ்சம் கூடுதலாய் Lord, திறந்துள்ளேன். I have not come to see what I can receive from you, உம்மிடமிருந்து எதை பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்க நான் வரவே but I இல்லை. have come here for your presence. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக இங்கே நாடி Lord வந்திருக்கிறேன். Jesus, it is all about you. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே எல்லாம் உம்மை பற்றியது Holy ஐயா. Spirit, it's all about you. பரிசுத்த ஆவியானவரே எல்லாம் உம்மை A பற்றியது loving அப்பா. Father, it's all about you. அன்பான தகப்பனே எல்லாம் உம்மை பற்றியதப்பா. We run into you this இன்று morning. காலை உம்மிடத்தில் ஓடி வந்து Draw us விடுகிறோம். closer to you, Lord. எங்களை உம் பக்கம் இழுத்துக் கொள்ளும் ஐயா. Sweet Jesus, sweet Jesus, what a wonder you are. You are brighter than the morning star. You are fairer, much fairer than the lily of the vale. You are precious, more precious to me. Inba Yesu, en maduram, en அற்புதம் நீரே. வீணி வெள்ளிக்கு மேல் பிரகாசிக்கின்றீர். உந்தன் ரூபம் வழியிலும் அழகுள்ளதே. என் அருமை, என் மதுரம் நீரே. என் அருமை, என் மதுரம் நீரே.
Shall we all open our mouth and say, Lord Jesus, we love you. எல்லாரும் வாய் திறந்து எங்கள் ஆண்டவராய் இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொல்லுவோமா? Lord, we love you. கர்த்தாவே நாங்கள் நேசிக்கிறோம் ஐயா. Lord, your love is so great, like an ocean. கர்த்தாவே உம்முடைய அன்பு பரந்த சமுத்திரத்தை போல் மகா பெரியதப்பா. The love we have might just look like a small drop before the ocean of your love. உம்முடைய சமுத்திரம் போன்ற பேரன்புக்கு முன்பாக எங்கள் அன்பு ஒரு துளி போல் But காணப்படலாம். this morning we declare we want to love you more. ஆனாலும் இன்னும் அதிகமாக உம்மை நேசிக்க We want to விரும்புகிறோம் love you அறிவிக்கிறோம். more. இன்னும் அதிகமாக உம்மை நேசிக்க With வாஞ்சிக்கிறோம். all that we are, we love you, Lord. எங்களுக்குண்டாய் இருக்கிற எல்லாவற்றோடும் அதிகமாக உம்மை நேசிக்க You are the most வந்திருக்கிறோம். important thing. You are the most important person in our life. எங்க வாழ்க்கையிலே மிக முக்கியமான காரியம், மிக முக்கியமான நபர் நீங்க தான்ப்பா. It's a joy, it's a privilege, it's an honor to know you. உம்மை அறிந்திருப்பது எங்களுக்கு கிடைத்த பெரிய கனத்துக்குரிய It's ஸ்லாக்கியம் an அல்லவா? honor to be found in you. உம்மிலே காணப்படுவது எத்தனை பெரிய கனம். Thank you so much for this time of fasting and prayer. இந்த உபவாச ஜெப நாட்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. Wash us and cleanse us. எங்களை கழுவி Make சுத்திகரியும். us whole. எங்களை முழுவதும் பரிசுத்தமாக்கும். Lord, and do the great things you called us to do. நீர் எங்களை அழைத்து செய்திருக்கும் பெரிய காரியங்களை செய்தருளும். All that you have in your heart, உம்முடைய இதயத்துக்குள் இருக்கிற எல்லா காரியங்களும் may it be done to us according to your will. உம்முடைய திரு சித்தத்தின்படி எங்களுக்கு முழுவதும் நிறைவேறுவதாக. That your work continue to be in our lives. உம்முடைய கிரியைகள் வாழ்க்கையிலே தொடர்ந்து In நீடிக்கட்டும். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen. ஆமென்.